இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அவன் பெரிய சைக்கோடா. இத்தனை நாள் என்னை எங்கேயும் போக விடாம என்னை அடைச்சு வச்சு சித்திரவதை பண்ணுனான்டா. நீ திரும்ப வந்தது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குடா. தினம் தினம் உன்னை பத்தி தான்டா நினைச்சுக்கிட்டு இருப்பேன். நீ இல்லாம நடப்புன மாதிரி இருந்தண்டா. நீ வந்துட்டல்ல, இது போதும். என்ன சிவகாமி அம்மா, தப்பிச்சு வந்து ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கீங்க போல. புள்ள மருமகன்னு சந்தோஷமா இருக்கீங்க. ஆனா எனக்கு குடும்பமே இல்ல, தனியா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அந்த கஷ்டத்தை நீங்க உணரணும்னு தான் இத்தனை நாளா நான் உங்களை தனியா அடைச்சு வச்சிருந்தேன். போலீஸ் போலீஸ் போலீஸ். என்ன சவுண்ட் ஓவரா இருக்கு? போலீஸ் என்ன மிலிட்டரியே வந்தாலும் இந்த மகேஷ் பயப்பட மாட்டான். என்கிட்ட வந்து போலீஸ் வருதுன்னு பயமுறுத்துறியா? மிலிட்டரிய வர சொல்லு, இல்ல நேவிய வர சொல்லு. ஓ, நான் யார் தெரியுமா? தோ இங்க நிக்கிறாங்களே சிவகாமி அம்மா, உன் மாமியாரு. அவங்க கிட்ட கேட்டு பாரு. அர்ஜுன், என் லைஃபை எல்லாருமே சேர்ந்து ஸ்பாயில் பண்ணிட்டு இப்ப போப்போன்னு விரட்டுறீங்க. நீங்க போக சொன்னா நான் போயிடுவேனா? நான் ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன். அது எப்படி நான் தனியா இருப்பேனா? இவங்களாம் குடும்பமா உங்க கூட சந்தோஷமா இருப்பாங்களா? இந்த பாரு, இனிமே நான் இந்த வீட்டுல தான் இருப்பேன். என்னை யாரும் ஒன்னும் பண்ண முடியாது. சோ இனிமே இந்த வீட்டுல தான் நான் இருப்பேன். நான் லீகலா வந்திருக்கேன். என்னடா லீகல்? நீ வரும்போது லேடிஸ் கான்ஸ்டபிள கூட்டிட்டு வரணும்னு சொன்னாங்கல்ல, நீ கூட்டிட்டு வந்திருக்கியா? இல்ல தானே, தனி தானே வந்திருக்க. முதல்ல நீங்க இருந்து கிளம்பு. எல்லாம் நான் பிளானோட தான் வந்திருக்கேன் அஞ்சலி. இந்த வாட்டி மிஸ்ஸே ஆகாது. மேடம், சார், ஆமா, கோர்ட் ஆர்டர் இருக்கு மேடம். லேடி போலீஸ் நம்ம ரெண்டு பேருக்கும் பாதுகாப்புக்காக கூடவே இருப்பாங்க. அது ரொம்ப ஓவரா கேள்வி கேட்டுட்டு இருக்கல, அதான் தலையெல்லாம் பயங்கரமா வலிக்குது. அத்த, ஒரு
காஃபி கிடைக்குமா ப்ளீஸ் அத்தை. ஸ்ட்ராங்கா இப்போ ஐயோ ரொம்ப சூடா இருக்கா. இந்த வீடே ஒரு மாதிரி இருக்கு. எல்லாத்தையும் மாத்தணும். எல்லாத்தையும் மாத்தணும். மாத்துறேன் மாத்துறேன் மாத்துறேன். சிவராமா, இப்ப நீ வீட்டுக்கு வா. உன்னை எப்படி கவனிக்கிறன்னு மட்டும் பாரு. வா, சீக்கிரம் வா. மா மா எனக்கு பசிக்குது, போய் சாப்பாடு எடுத்து வை. அங்கேயே பாத்துக்கிட்டு இருக்க. அவன் தான் கோர்ட் ஆர்டரோட வந்திருக்கான்ல, அவன் ஒரு ஓரமா இருந்துட்டு போட்டும். அவனை நம்ம கண்டுக்கவே வேண்டாமா. வா, நாம நம்ம வேலையை பாப்போம். போமா, பசிக்குது. சரி வா. அத்தாத்த, ஒரு நிமிஷம் இருங்க இருங்க. என்னத்த, கட்டின புருஷன் நான் இருக்கும்போது நீங்க என் பொண்டாட்டியை கவனிக்கிறது நல்லாவா இருக்கு? நான் இவளை பெத்த அம்மா. ஓஹோ, அம்மாவோடலாம் பெரிய உறவு புருஷன். இப்ப அஞ்சலி வயித்துல என் குழந்தை இருக்கு. அவ என்ன சாப்பிடணும், எப்ப சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும்னு நான் தான் முடிவு பண்ணணும். சார், வாங்க. நீங்க ஆர்டர் பண்ணீங்களே, இதுல மளிகை சாமான் இருக்கு, கொஞ்சம் செக் பண்ணிக்கங்க. ஓ, வாங்க வாங்க. சார், இதுல மளிகை சாமான், ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ், இதுல எல்லாமே இருக்கு சார். நீங்க ஒரு வாட்டி பாத்துக்கங்க சார். என்ன இது? அப்படியா? அப்படி ஓரமா வச்சிருங்க. சரிங்க சார். என்னாச்சு இவனுக்கு? லூஸ் ஆயிட்டானா? அத்த, அஞ்சலிக்கு சத்து ரொம்ப கம்மியா இருக்குன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. அது அவ ரொம்ப ஹெல்த்தியா சாப்பிடணும், அதுவும் அவளா சாப்பிடணும். அதனால தான் இதெல்லாம் வாங்கியிருக்கேன். அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, அதனால நானே சமைக்க போறேன். ஏய், நீ சமைச்சு நான் சாப்பிடணுமா? அதுக்கு நான் விஷத்தை குடிச்சிருவேன். ஐயோ, நான் இருக்கிற வரைக்கும் உன்னை அப்படி விட்டுற மாட்டேன் அஞ்சலி. நீ என்னென்ன புக்கு படிக்கணும், என்னென்ன பாட்டு கேட்கணும், போன்ல ரெஃபரன்ஸா எடுத்து வச்சிருக்கேன். அதெல்லாம் நம்ம குழந்தையோட அறிவுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இதெல்லாம் நீ ஃபாலோ பண்ணும். நீ காட்டுற அறிவு என் பிள்ளைக்கு வேண்டாம். என் அப்பா எனக்கு நிறைய புக்ஸ் வாங்கி கொடுத்திருக்காரு. எங்க அப்பாக்கு பிடிச்ச பாட்டு நிறைய இருக்கு. நான் அதை தான் கேட்பேன், அதை தான் படிப்பேன். அப்பதான் என் அப்பா மாதிரி எனக்கு குழந்தை பிறக்கும். நீ சொல்றதெல்லாம் என்னால படிக்கவும் முடியாது, கேட்கவும் முடியாது. அஞ்சலி, செத்து போனவரை பத்தி எதுக்கு திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு இருக்க? மகேஷ், அவர் என்ன சாகல.